செகண்ட் ரவுண்டோட செகண்ட் மேட்ச். அகைன் ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் சொல்லலாம். மேட்ச் பிட்வீன் Kongudi White Rose versus Thrissur BRC from Kerala. So toss மேல Kongudi White Rose, toss மேல Thrissur BRC choose to field first. இந்த மேட்ச்ல 8 ஓவர், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணனும். Kongudi White Rose இங்க பேட்டிங், Kerala Thrissur BRC இங்க bowling. ISBL Vivek Mohan start the power play over, strike the 360 Pratap, first one. Oh, well ball, excellent bowling. திருமண பக்கமாக போட்டார், தெளிவான பந்து வீச்சு. Starts with dot ball. Good shot, lovely shot, straight to the fielder, long off திசையில. Batting சொல்லிருக்காங்க. Good shot, சந்தித்த முதல் பந்திலே ஒரு free swing straight to the fielder. Oh, lovely shot. பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், முதல் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு. முகில் சந்தித்த முதல் பந்திலேயே கரெக்டா ஃபீல்டர் வச்ச ஃபீல்டருக்கு பந்து போட்டாரு விவேக். ஒரு இன்டெலிஜென்ட் பவுலிங், ஆனால் மிஸ் ஃபீல்ட்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃப்ரம் முகில் பேட்ல இருந்து. குட் ஷாட், ஸ்டெப் அவுட் பண்ணி சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணிருக்கே ஃபீல்டர். பவுண்டரி அகைன், பேக் டு பேக் பவுண்டரி ஃப்ரம் முகில் பேட்ல இருந்து. சூப்பர்பா எண்ட சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பிரதாப்புக்கு. பேட்ல படலான உடனே அந்த எண்டுக்கு மாத்தி விட்டுருக்காரு. ஓட்டங்கள் மட்டுமே. ஒரு பிக் அப்பீல். லோட்டாஸா கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆஃப் தி சைடு சல்மான். ஆரே லவ்லி ஷாட். முதல் பந்திலே ஆரோட ஒரு வார்ம் வெல்கம் பண்ணிருக்காங்க விவேக் மோகன். இங்க முகில் பேட்ல இருந்து வர மூணாவது பவுண்டரி. ஒரு 6 2 4 அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் வெல் செட் பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காரு. மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டுச்சு. ஒரு யாகிங் லென்த்துக்கான ட்ரை லோட்டாஸா கன்வெர்ட் பண்ணி அடிச்சாரு முகில். குட் ஷாட், குட் ஸ்டார்ட் இந்த ஓவரை. பவர் பிளே முடிஞ்ச உடனே முதல் பந்திலே 6 மாத்திருக்காரு. சோ இங்க முகில் ரெஸ்பான்சிபிள் எடுத்து அடிப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குட் ஷாட், லவ்லி ஷாட், மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டு ஹியூஜா போயிருக்கு. லவ்லி டேக்கன், கேட்ச புடிச்சாங்க. வானுயர சென்ற பந்து. கண்டிப்பா ஒரு ரிஸ்கி டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு பாடி லைன்ல போடப்பட்ட ஒரு ஷாட். அப் டு அகைன் விட்டு கொடுக்காமல் போடப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. சல்மான் ஃபீல்டிங்ல அங்க மிஸ் ஃபீல்ட் பண்ணி பவுண்டரி போயிருக்கு. ஒரு சின்ன சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அவருக்கு. சோ அதன் காரணமாக இந்த ஓவர் பவுண்டரியோட முடிவுக்கு வருகிறது. அட் தி எண்ட் ஆஃப் தேர்ட் ஓவர் தி ஸ்கோர் இஸ் 23 for 1. இந்த ஓவர்ல ஒரு பவுண்டரி வந்திருந்தாலும் 12 ஓட்டங்கள் வந்திருக்கு. பவுண்டரி வந்திருந்தாலும் 3 ஓவர் முடிவுல 23 தான் வந்திருக்கு. ஸ்கோர் கிட்டத்தட்ட 7 ரன் ரேட்ல போயிட்டு இருக்கு. இந்த வந்துட்டார்ல சும்மன் எங்கன்னு கேக்குறதுக்கு ஒரு ஆளு. எக்ஸலன்ட் பிளேட். சுவிட்ச் ஹிட்ல ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க, மேல வந்துட்டாரு. பாலுக்கும் சரியான வேகமா வந்தாரு அந்த பாலுக்கு. லாஃப்டட் ஒன் லாங் ஆஃப் ரீஜியன்ல, கவர்ஸ் ரீஜியன்ல விவேக் மோகன் ஈஸி 2 இங்க. லீடிங் சான்ஸ் ஃபார் கேட்ச். பவுலர் வான்ஸ் இட். காட்டன் பவுலுக்கான ஒரு வாய்ப்பா? எஸ், காட்டன் பால் காமிச்சு அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்றனால அதை பண்ணாம இருக்கும். வெல் பால், ஒன் மோர் டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் தி பவுலர் ஹரிகிருஷ்ணன். அப்ப பாத்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. சூப்பர்ப் ஷாட் மிட் விக்கெட் ரீஜியன்ல. லவ்லி ஷாட். ஃபுல் டாஸா போட்டு தப்பு பண்ணிருக்காரு கடைசி ஒரு பால. சோ லெஃப்ட் அண்ட் ரைட் உள்ள இருக்கும்போது அதிகமான பந்துகளை கரெக்டான லென்த்ல போட முடியாது என்பதற்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். லவ்லி ஷாட் ஏந்தி விட்டுருக்காரு. ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காரு ஃபீல்டர் இங்க. ஓய் லவ்லி ஸ்டாப்ங்க, எக்ஸலன்ட் ஸ்டாப். கண்டிப்பா 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லலாம். கிரெடிட்ஸ் டு தி ஃபீல்டர். அப் டு விட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ரீ ஸ்விங் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். லவ்லி டேக்கர். ஒரு ஃப்ரீ ஸ்விங். விக்கெட்டா? ஓகே, விக்கெட் எட்ஜ்ல அடிச்சிருக்கு பேட்ல. சோ பேக் டு பேக் 2 பால்ல 2 விக்கெட்ட புடிச்சிருக்காரு இங்க அஜித் கண்ணன். யார் இருப்பா? அஜித். சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக். லீடிங் சான்ஸ் ஃபார். ஓ மிட் ஆஃப் கிட்ட தான் போச்சு. சிங்கிள் நடக்கும். ஒரு பிக் அப்பீல் ஃப்ரம் Thrissur சைடு. கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க.
விக்கெட் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்கஸ் பண்ண அம்பையர் இங்க இருந்து போகும்போதே லொட்டை சத்தி அங்க இருந்து வெளியில போயிட்டாரு. சோ உண்மையில ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், கண்டிப்பா அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அம்பையர் விக்கெட் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துட்டாரு. சோ வெரி குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். Excellent catch from Shrees Lal. Superb fielding placement and superb bowling from Sajid. Starts with wicket. ஏலியரா குயிக்கா நிறைய விக்கெட்ஸ் போய்கிட்டே இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு பேட்டிங் யூனிட் தரமட்டமா சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? எதனால இந்த தப்பேட்ச் லவ்லி டேக்கல். கீப்பர் அவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணியும் கையில படல. பின்னாடி ஸ்ரீஸ் லால் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்காருன்னு சொல்லலாம். 7வது விக்கெட்டை இழக்கிறாங்க கோங்குடி ஒயிட் ரோஸ். தன்ராஜும் விக்கெட்டை இழந்து வெளியே செல்கிறார். பேக் ஃபுட் புல் ஷாட் நடுவுல விழுகும் நினைக்கிறேன். புயல் வேகத்துல வந்துகிட்டு இருக்காரு. இங்க 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க முத பால்ல. விக்கெட் கொடுத்திருக்காங்க. இங்க ரவி தன்னோட விக்கெட்டை ரன் அவுட்ல லூஸ் பண்ணி வெளியில போறாரு. வெல் ஸ்கூப் பின்னாடி திசையில பேச யூஸ் பண்ணி குட் ஷாட். நேருக்கு நேரா லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் கேட்ச். கீப்பர் ரெண்டு அடிச்சிருந்தா மேபி ரன் அவுட்கான வாய்ப்பா. குட் ஷாட். சுவிட்ச்ல புயல் வேகத்துல வந்துகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பவுண்டரியே போகவே விடல அவரு. 1 more 2 நினைக்கிறேன். இங்க ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட் ஆயிருக்குமான்னு பார்க்கலாம். லொட்டாசா கன்வெர்ட் பண்ணி நேருக்கு நேரா மிட் விக்கெட் திசையில ஃபாஸ்டா போயிருக்கு. குட் ஸ்டாப். சான்ஸ் ஃபார் ரன் அவுட். அகைன் 2 கன்சிக்யூட்டிவா கடைசி 3 பந்துகள்ல 3-2 ஓடி 6 ரன் சேர்த்து கொடுத்திருக்காரு அஜித். இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. at the end of first innings 48 பந்துகள்ல 58 ஓட்டங்கள் ஆடி இருக்காங்க. அதே டார்கெட் பண்ணாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. நல்ல ஷாட் நேருக்கு நேரா பவர் பிளேங்கிற காரணத்தால ஒரு ஓடி அடிச்சு ஃபாஸ்டரா இருந்திருக்கு அந்த பந்து. அகைன் இந்த தடவை அஜித் பாலுக்கு கீழே போனாரு. பார்வை பந்தின் மேல் இருந்த காரணத்தினால் விக்கெட் சொல்லலாம். முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. நேருக்கு நேரா லாங் ஆன்ல ஃபீல்டர் ஒயிடரா இருந்தாங்க. அதன் காரணமா ஒரு பவுண்டரி உருண்டே ஓடிடுச்சுன்னு சொல்லலாம். சான்ஸ் ஃபார் அங்க ஃபீல்டர் முகிலன் நல்ல டேக்கன்ஸ். அவர்கிட்ட போச்சுன்னா பந்து மிஸ்ஸே ஆகாது. வந்த உடனே சுவிட்ச் கிட் ரைட்டியா மாறினாரு. என்னையா லெப்டின்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. லோ ஃபுல் டாஸ் கொஞ்சம் முன்ன போய் ஏந்தி விட்டாரு. அனதர் பிரேக் த்ரூ 3வது விக்கெட். தன்ராஜ் நல்ல ரன்னிங் கேட்சா பிடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கிரேட் ஷாட்டுங்க. பட்டோனே தெரிஞ்சிருச்சு, பறந்துருச்சு பந்து. நல்ல ஷாட். மாச்சு நீடட் 6 அப்படின்னு சொல்லலாம். ஆனா விக்கெட்டுக்கான தேடல் அப்படின்னு நினைச்சேன். அப்படிங்கிறப்ப ஸ்டெம்ப் லைன்ல போனாரான்னு தெரியல. பாட்டம் ஆஃப் த பேட்ல நல்லா மிடில் பண்ணி விட்டாரு. 6. வெல் பிளேட். கீழே ஆடி இருக்கார் சல்மான். இது ஒரு மிஸ்ஃபீல்ட். பின்னாடியே வந்துட்டாரு இன்னொரு ஃபீல்டர். அப்படிங்கிறப்போ 2 ரன். தேர்ட் பால் என்னவா இருக்கும்னு பார்ப்போம். ஷாட்டுங்க கண்ட்ரி திசை மாச்சு நீடட் 6 சல்மான் பேட்ல இருந்து செட்டில் ஆயிட்டாங்க இந்த 2 பேட்ஸ்மேனுமே. விவேக்கும் சரி சல்மானும் சரி ஆளுக்கு ஒரு பெரிய ஷாட்டை பதிவு பண்ணிட்டாங்க. போன ஓவர்ல விவேக், இந்த ஓவர்ல சல்மான். அப்படிங்கிற பிஹைண்ட் த ஸ்டம்ப் கொல்லவாசல் பக்கமா யாருமே கிடையாதுங்க. பொத்துக்கிட்டு போயிருச்சு இங்க ஒரு 4. சோ இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா எடுத்துட்டு போக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேட்ஸ்மேனும். விக்கெட்டுக்கான தேடல் கண்டிப்பான தெரிஞ்சது. ஒரு வேரியேஷன் டெலிவரி அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா எடுத்துட்டு வந்தாரு. ஸ்டெம்ப் லைன்ல போட்டு ஒரு விக்கெட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் சிறப்பா விளையாண்டு இருந்தாரு. வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்சமா ஒரு சிங்கிள். ஃபீல்டர் மோகன் அங்க
நல்ல நீல அகலத்துல புள்ளி பந்து பூஜ்ய பந்துன்னு சொல்லலாம். கிரேட் லைன் அகைன் ஒய்டிஆர் கவர் முயற்சி நினைக்கிறேன். சூப்பரா போட்டிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளுக்கு அப்புறமா அடுத்தடுத்து 2 டாட் மேட்ச் சூடு பிடிக்குது. நேருக்கு நேரா பேட்டுக்கே வந்தாரு. பெரிய கேப் அப்படிங்கிறப்ப அதிகபட்சமா 2 ரன் விட்டு கொடுப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. நான் 4 அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சல்மான் கொஞ்சம் பெருமூச்சு விடுவார் நினைக்கிறேன் இந்த ஷாட்டுக்கு அப்புறமா. ஏன்னா அடுத்தடுத்து 2 டாட் வந்துச்சு. ஒரு எஜ் முட்டல் சான்ஸ் ஃபார் டபுள். அங்க ஃபீல்டர் மணி ஒரு பால் வர்றதுக்குள்ளேயே இங்க 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. மச் நீடட் டபுள். பார்ப்போம். பேஜ் வந்துட்டார் ஃபீல்டர் சத்யா. ஒரு ரன் மட்டும் வீட்டை கொடுக்குறாங்க. நல்ல ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஷாட் லெக் ஸ்டெம்ஸ்ல. எஸ் கிளியர் ஹிட். வின்னிங் ஷாட். நான் 6 தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சல்மான் அவர் பேட்ல இருந்து வந்திருக்கு. சல்மான் மட்டும் மொத்தமா 19 பாலுக்கு 31 30+ ரன் கடக்கிறாரு. இம்ப்ரெசிவ் இன்னிங்ஸ் சொல்லலாம். ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் சொல்லலாம். 5 பால மிச்சம் வச்சு திரிஷூர் இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்சை வின் பண்ணி செகண்ட் டீமா குவார்டர் ஃபைனலுக்குள்ள எடுத்து வைக்கிறாங்க. வெல் பிளேட் போத் டீம்ஸ். கோங்குடியா இருந்தாலும் ஒரு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் எடுத்துட்டு போனீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போனீங்க. கண்டிப்பா வியூவர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ.